வருஷமா வேலை தான் பாக்குறேன், சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாதிக்கிற காசும் செலவு பண்றதுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு கடன் வாங்கிலாம் செலவு பண்றேன். மினிமலிசம் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம். உன்னோட ஸ்பெண்டிங் பர்சனாலிட்டியை மாத்திரேன்னா எல்லாமே மாறிடும். எங்க வச்சேன்? என்னடா தேடுற? அதுவா? அது இந்த சாக்லேட். உனக்கு தான் சாக்லேட்டே பிடிக்காது. எனக்கு சாக்லேட் பிடிக்காது, இருந்தாலும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். பேலன்ஸ் ஒரு 4 ரூபாய் இருந்துச்சு, அது இதுக்கு சில்லறையா வாங்கிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய காசு வச்சிருக்க போல சூர்யா, சந்தோஷம் தான். நிறைய காசு இருந்தா நான் இங்க வர போறேன். நீங்க வேற ஏசனா 7 வருஷமா வேலை தான் பாக்குறேன், சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாதிக்கிற காசும் செலவு பண்றதுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு கடன் வாங்கிலாம் செலவு பண்றேன். இதுல நீ வேற நிறைய காசு வச்சிருக்கேன்னு வேற சொல்ற. பிரச்சனை உன் பர்சனாலிட்டியை மாத்தணும்டா. கரெக்டா சொல்றீங்க. யாருமோ இவர் ஷார்ட்ஸ் தான் இருந்தாரு. போங்க நீங்க எதுக்கு வீடியோக்கெல்லாம் வரீங்க? சூர்யா பாசத்துல வந்திருப்பாரு. ஆமா, இப்படியே இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இருக்கிற காசும் சுத்தமா இல்லாம போயிடும். சொல்றத புரிஞ்சுக்கோ. பர்சனாலிட்டி அப்படின்றப்போ லுக்ல மட்டும் கிடையாது, நம்ம செலவு பண்றத பொறுத்து ஸ்பெண்டிங் பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்கு. அது ஏதோ மல்டிபிள் பர்சனாலிட்டி. வேற குறுக்கு அவர் கேட்க மாட்டாரு, அவர் விட்டுரு. அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நமக்கு ஸ்பெண்டிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றப்ப இப்ப டெட்டார்னு சொன்னேன்ல, பேசிக்கலி என்ன பண்ற, உனக்கு சம்பளம் வருது அதை செலவு பண்ணிடுவேன், பத்தாம கடன் வாங்கி செலவு பண்றேன். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றவங்கள டெட்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால்தான் நீ இப்போ சிக்கல்ல மாட்டிக்கிற. புரியுதா? சரி, எனக்கு சம்பளமே வரல ப்ரோ. அதெல்லாம் வேலை பாக்குறவங்களுக்கு தான் ப்ரோ வரும், உங்களை மாதிரி வேடிக்கை பாக்குறவங்களுக்கு வராது ப்ரோ. தயவு செஞ்சு வேடிக்கையை பாருங்க. அவர் கார்ட்டூன் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு, அதையே பார்க்க சொல்லுவேன். ஆமா, சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? இப்போ என்ன பண்ணா என் பர்சனாலிட்டி மாறும்? சிம்பிள், நீ வந்து மினிமலிஸ்டா மாறணும். மினிமலிஸ்டா? அதன லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல எத்தனாவது ஆளு? இவரோட சேர்ந்தேனா எந்த லிஸ்ட்லயும் நீ இருக்கவே மாட்டேன். ஆறுமுகம், அப்படியே திரும்பிடுங்க. நான் சொல்றத கேளு. மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்றப்போ மினிமலிசம் ஃபாலோ பண்றவங்க. ஆனா டெட்டார்னு சொன்னேன்ல, இதுவும் வந்துட்டு ஒரு பர்சனாலிட்டி ஆஃப் ஸ்பெண்டிங் சொல்லலாம். இவங்களுக்கு வந்துட்டு இந்த கம்மியா இருக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு தோணும். இந்த ஒரு தத்துவம் கூட இருக்குடா, வந்து இந்த போதுமென்ற மனமே பொன் செய்யும் இருந்தா. கரெக்டா என் மைண்ட கேப்சர் பண்ணிட்டேன். அதுதான் விஷயம். எனக்கு ஒரு தத்துவம் வருது, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி? அதான் ப்ரோ நானும் சொல்றேன், அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. தயவுசெய்து ஒரு டென்ஷன் இருக்காம வேலையை. வெரி குட் சூர்யா, இப்பதான் நீ நம்மளோட ஜோன்குள்ளேயே வந்து வேலை. எனக்கு சந்தோஷமா இருக்கு. கடுப்பு தரமைலாம். சரி, ஓகே. மினிமலிசம் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம். நீ சொன்ன தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தத்துவம் லைஃப் நீ அப்ளை பண்ணா என்ன ஆகும்? சின்ன சின்ன விஷயம் வாங்குறப்போ உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, நிறைய செலவு பண்ணும் அப்படின்னு தோணாது. செலவு பண்ணாலும் சரி இது பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு செலவு பண்ணுவேன். கடன் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா நீ செலவு பண்றதே கம்மியா இருக்கிறப்போ உனக்கு கிடைக்கிற சம்பளம் கையில இருக்கும் இல்லையா? அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஞ்சத்தனமா இருக்க சொல்ற மாதிரி இருக்கே. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எதுவும் என்ன பத்தி பேசிட்டீங்க? நீங்க கஞ்ச பிஸ்டரி கிடையாது. ஆரம்பமும் வேலைக்கும் போக மாட்டீங்க, மத்தவங்க காசை வாங்கி அதையும் செலவு பண்ணுவீங்க, அது பார்த்தா திரும்ப கடன் வாங்குவீங்க. கொஞ்ச நேரம் நம்ம சூர்யாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம. அந்த கஞ்சத்தனம் கிடையாது, நீ சரியான சோம்பேறித்தனம். நல்லா இருக்கு. சூப்பர் சூர்யா, செம்ம டயலாக், கரெக்டா சொன்னேன். ஓகே, கஞ்சத்தனம்லாம் கிடையாது. கஞ்சத்தனம் அப்படின்றது ஸ்டிஞ்சி பீப்புள். அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மினிமலிஸ்ட் அப்படின்றவங்க யோசிச்சு செலவு பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா உனக்கு? அதெல்லாம் ஓகே. சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பர்சனாலிட்டியை அப்படி உடனே மாத்திட முடியுமான்னு கேட்டாலும் முடியாது. அப்படியே மாத்தினாலும் எனக்கு இதெல்லாம் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? காசு இல்ல, சேமிக்க முடியலன்னு புலம்புனியா இல்லையா? நீ வந்து உண்மைதான். ஏன்னா உன் பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருக்குல்ல. இப்படி மாத்தினா ஃபர்ஸ்ட் தேவையில்லாத சாக்லேட் வாங்க மாட்டேன், நீ சாப்பிட்றது கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அந்த 4 ரூபா முதல்ல பாக்கெட்டுக்கு வரும், அது முக்கியம். ஓகே, வெறும் 4 ரூபா தானே, வெறும் சில்லறை தானே. 4 ரூபா ஒரு தடவை நீ டீ குடிக்கிறப்போ, டீ குடிக்கிறப்பெல்லாம் உனக்கு 2 பிஸ்கெட் வேணும்னா அடம் பிடிப்பேன். அது எப்படி பிஸ்கெட் இல்லாம டீ எப்படி? சரி, ஓகே. நான் என்ன சொன்னேன்? நீ ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுன்னு சொல்றேன், அது கேட்க மாட்டேன், கேஷ் தான் கொடுப்பேன், தலையில நிக்கிறேன். சம்டைம்ஸ் நெட்வொர்க் ஒர்க் ஆகுது, என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் அப்ப இந்த சில்லறை அந்த 4 ரூபா வருமா வராதா? வரும், ரிட்டர்ன் வரும். 4 தடவை டீ குடிப்பேன் ஆஃபீஸ்ல வந்து, நான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா? ஒரு தடவை போறப்ப 4 ரூபானா ஒரு நாளைக்கு 16 ரூபா. ஒரு மாச கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 416 ரூபா ஆயிடும். ஒரு வருஷ கணக்கு போட்டோம்னா 5000 ரூபா கிட்ட போகும். 5000 ரூபாவை சும்மா நீ இந்த கடையில மட்டும் செலவு பண்ற,
இனி எங்கெங்கெல்லாம் போற, எங்கெங்கெல்லாம் நீ இந்த மாதிரி சில்லறையை சேர்க்காம இருக்க அப்படின்னு பாரு. இந்த சில்லறையை நீ உண்டியல்ல போட்டு வச்சிருந்தேன்னா இப்போ நீ சேமிக்க வேணும் அழுதுட்டு இருக்க மாட்டேன். உன்கிட்ட 35,000 ரூபாய் கிட்ட அந்த உண்டியல்லே காசு இருந்திருக்கும். ஐயோ, இந்த 35,000 ரூபாய் சேவ் ஆகாம நான் 3,80,000 ரூபாய் கடனோட திரிகிறேன். இதுதான் மேட்டர். உன்னோட அந்த ஸ்பெண்டிங் பர்சனாலிட்டியை மாத்திரேன்னா எல்லாமே மாறிடும். ஏன் நீ செலவு பண்றது கம்மியாகும், வாங்குற பொருள் குவாலிட்டியா வாங்குவேன். எத்தனை தடவை ஒன்று சொல்லியிருக்கேன், ஷர்ட் வாங்கு ஆனா கொஞ்சம் ஜாஸ்தி காசு போட்டு நல்ல குவாலிட்டியில வாங்கினேன்னா வருஷ கணக்கா இருக்குன்னு சொல்லி நீ என்ன பண்ணுவ, 200 ரூபாய்க்கு 4 ஷர்ட் கிடைக்காது, நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தருவேன். அது ஒரு வாரத்துக்கு கூட நிக்காது, வாஷ் பண்ண உடனே கலர் போயிடும், திரும்ப போய் பூசு வாங்குறியா? அப்படியே தான் நடந்தது. குவாலிட்டி இல்லாத பொருள். அந்த மினிமலிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த, அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டேன்னா நீ குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்ப. அது ரொம்ப வருஷத்துக்கு உங்ககிட்ட இருக்கும், ஜாஸ்தி செலவு பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி யோசிச்சு செலவு பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை பார்க்கறதுக்கான மைண்ட் செட் உனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ சம்பளம் வாங்குவேன், சம்பளத்துக்குள்ளேயே செலவு பண்ணுவேன். அந்த கமிட்மெண்ட்டே கம்மியாயிடும். கண்டிப்பா மிச்ச காசு இருக்கும், கடன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, பிளஸ் வாங்கினக்கனே அடைச்சிடலாம். வாழ்க்கை ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆயிடும். இப்ப புரியுதா சூர்யா நான் ஏன் ஒண்ணு அந்த பர்சனாலிட்டியை மாத்துன்னு சொல்றேன்? நல்லா புரியுது சொன்னேன். முதல்ல நான் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நாளைக்கு இந்த 4 டீ குடிக்கிறேன்ல அதை 2 டீயா குறைக்கணும். பிஸ்கட் சாப்பிட்றத நிறுத்தணும். சூப்பர். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த 4 சாக்லேட், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த 4 ரூபாயை வாங்கணும். சூப்பர் சூர்யா, போயிடு அப்படியே போயிடு. நீ தேவையில்லாத விஷயம் பேசி கன்ஃபியூஸ் பண்ணுவ. போயிடு வரேன். அவரு மினிமலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி, அவர் காசு சேவ் பண்ண போறாரு. ஓகே, அவர் கையில காசு இருக்கும், அவர்கிட்ட கடன் வாங்கலாம்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைச்சிருக்கு. இங்கே உட்காந்துருங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நான் வந்து 2 டீயும் 4 சமோசாவும் சேர்ந்து சாப்பிட்டோம், அப்படியே பே பண்ணிட்டு. மினிமலிஸ்ட்னா பில் பே பண்ண மாட்டாங்களா? இதுவே எனக்கு இப்பதான் புரியுது.